சொல்லுங்க இப்போ தெரியுதா நான் அவுட் எல்லாம் ஃபாஸ்டா தெரியுதா தெரியுது ப்ரோ ஓகே சொல்லுங்க ப்ரோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அப் ட்ரெண்ட் அதுக்கப்புறம் கிளியரான டவுன் ட்ரெண்ட் ப்ரோ ஓகே டவுன் ட்ரெண்டுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரையலாம் ப்ரோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆரஞ்சு டெயின் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல வரையலாம் ப்ரோ ரெசிஸ்டன்ஸ் லெவலா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரையலாம் ப்ரோ 1.77 கிட்ட வரையலாம் ப்ரோ கீழே கொஞ்சம் இது இந்த லெவலா ஆமா ப்ரோ அது வந்து சப்போர்ட் லெவல் ப்ரோ அது வந்து ஒரு சப்போர்ட் அது சப்போர்ட் லெவலா ஆமா ப்ரோ இந்த மூணுக்கு 1.5 1.5க்கும் 1.4க்கும் அது ப்ரோ அது சப்போர்ட் லெவலா இது ஆமா ப்ரோ அது நல்ல சப்போர்ட் லெவல் இது நல்ல சப்போர்ட் லெவல் சூப்பர் நெக்ஸ்ட் அடுத்து மேல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரையலாம் ப்ரோ இதுக்கு மேல 1.7 கிட்ட கவுண்ட் பண்ணிக்கல மேல ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரையலாம்னு சொல்றீங்க இதுதானே ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்ப இதுவும் உங்களுக்கு சப்போர்ட் லெவல் அது ஆமா ப்ரோ இது சப்போர்ட் லெவல் இது ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஆமா ப்ரோ நான் அப்படி தான் சொல்லி கொடுத்தேன் ஆமா ப்ரோ ஆ ஆமா ப்ரோ நல்லா பார்த்து சொல்லுங்க கீழ உள்ளது வந்து சப்போர்ட்டா வந்து அடுத்து வந்து ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆயிட்டு ப்ரோ சப்போர்ட் நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆயிட்டு ப்ரோ ஆமா அப்ப நீங்க ஏன் சப்போர்ட்னு சொன்னீங்க ப்ரோ கொஞ்சம் ஸ்லாங்ஸ் ஏதாவது ப்ரோ அது பார்த்தாலே தெரியுது ப்ரோ அந்த லெவல் எந்த லெவல் அப்படின்னு அது வந்து சொல்ல தெரியல ப்ரோ கீ லெவல்னு சொல்லி கொடுத்தனா கீ லெவல் சொல்லி கொடுத்தீங்க ரொம்ப டச் கீ லெவல் அப்படின்ட்டு ஆமா அப்படி இல்ல அடுத்து சப்போர்ட்ல கீ லெவல் அதனால வரல கீ லெவல் 1.2 கிட்ட வருது இல்ல ப்ரோ அப்படி இல்ல சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் ஒரே ஏரியால ரியாக்ட் ஆச்சுனா இட்ஸ் கால்ட்ல கீ லெவல் அதாவது இங்க சப்போர்ட் ஆக்ட் ஆயிருக்கா ஆமா ப்ரோ இங்க சப்போர்ட் ஆக்ட் ஆயிருக்கா இது என்ன அதுக்கு அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆயிருக்கா ஆமா ப்ரோ ஆமா அப்ப இப்போ கரண்டா இருக்கிற மார்க்கெட் என்ன ரெசிஸ்டன்ஸா ஆமா ப்ரோ ரெசிஸ்டன்ஸ் தானே ஆமா ப்ரோ ஓகே இப்போ சப்போர்ட் லெவல் எது ரெசிஸ்டன்ஸ் சொல்றீங்க எது சப்போர்ட் கீழ ஒரு லெவல் இருக்கு ப்ரோ 1.2 க்கு மேல அந்த லெவல்ல வந்து ஒரு சப்போர்ட் லெவல் இருக்கு ப்ரோ அது நல்ல ஒரு கீ லெவல் ஓகே ஓகே ப்ரோ இப்போ மார்க்கெட் ஓவரால் டவுன் ட்ரெண்ட் ப்ரோ அடுத்து வந்து நம்ம வீக்லி போயிடலாம் ப்ரோ போயிட்டா இந்த வீக்லில வந்து மார்க்கெட் வந்து சைடு வேல தான் ப்ரோ இருக்கு பிஎஸ்ஐஓ ஓகே டவுன் ட்ரெண்ட் ஒன்னு சேஞ்சஸ் இல்ல ப்ரோ சோ டேல போங்க ப்ரோ இல்ல இதுக்கு கீழ உள்ள ரெசிஸ்டன்ஸ் லெவல் எதுவுமே இல்லையா இதுல பார்த்தா கரெக்டா டேல பார்த்தா கிளியரா இருக்கும் ப்ரோ வீக்லில உங்களுக்கு கிளியரா தெரியலையா வீக்லில பார்த்தா அந்த இடத்துல எடுக்கலாம் ப்ரோ என்ன ப்ரோ அந்த தெரியலையான்னு கேட்டேன் இந்த 1.35 அந்த லெவல் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் லெவல் ப்ரோ நல்ல கீ லெவல் நல்ல சப்போர்ட் லெவல் இதுவா இன்னும் கொஞ்சம் மேல ப்ரோ கரெக்ட் ப்ரோ ஒரு பக்கம் சப்போர்ட்டாகவும் ஒரு பக்கம் ரெசிஸ்டன்ஸ் தான் ஆக்ட் ஆயிடுச்சு ப்ரோ அடுத்து கீழே ஒரு சப்போர்ட்ல ப்ரோ 1.29 மைனஸ் அந்த லெவல் ஆமாம் ப்ரோ மைனஸ் சப்போர்ட் ஓகே ப்ரோ அப்புறம் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரையலாம் ப்ரோ டவுன் ட்ரெண்டுக்கு அப் ட்ரெண்டுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் வரையலாம் ப்ரோ அப் ட்ரெண்டுக்கா இல்ல டவுன் ட்ரெண்டுக்கா டவுன் ட்ரெண்ட் ஓகே அப் ட்ரெண்ட் ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்ட் வரையலாம் ப்ரோ ஆனா ப்ரீவியஸ் ஐ உடைச்சிட்டு மேல போறதுனால ஒரு அப் ட்ரெண்டுக்கும் ஒரு ட்ரெண்ட் லைன் வரையலாம் ப்ரோ இது ஒரு அப் ட்ரெண்ட்ல டவுன் ட்ரெண்ட் ப்ரோ இது அடுத்து இந்த இதை உடைச்சிட்டு மேல போயிருக்கு ப்ரோ ப்ரீவியஸ் ஐ உடைச்சிட்டு மேல போறதுனால ஒரு அப் ட்ரெண்ட் வரையலாம் ட்ரெண்ட் லைன் இப்போ என்ன பண்ணலாம் இதுல வந்து ஃபிபனாக்கி வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம் ப்ரோ ஃபிபனாக்கி வச்சு செக் பண்ணா எந்த லெவலையும் கீழே வரும் அந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் மேல போறதா செக் பண்ணிக்கலாம் ப்ரோ ஓகே டெய்லில வச்சு பார்க்கலாம்ல அடுத்த டெய்லிலையும் பார்க்கலாம்
டெய்லியில பாருங்க, டெய்லியில என்ன இருக்கு? டெய்லியில கிளியரா இருக்கு ப்ரோ. அந்த ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணிருக்கு ப்ரோ. ஓகே. ஃபிப்னாக்கி எடுக்கலாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிப்னாக்கி எடுக்கலாம். இந்த ட்ரெண்ட் லைன் வேணா வந்து எங்க இருந்து ஃபிப்னாக்கி எடுக்கலாம்? எங்க இருந்து ஃபிப்னாக்கி? அந்த இல்ல ப்ரோ 1.24 இருக்கு. அதுல எடுக்கலாம் ப்ரோ. இங்க எடுக்கலாம் இல்ல அடுத்த சப்போர்ட்ல இருந்து எடுக்கலாம் ப்ரோ. இது வந்து எதுல இருந்து எடுக்கலாம்? அந்த 1.24 இருக்குல அதுல இருந்து எடுக்கலாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் கீழ இருந்து எடுத்து பாத்து அதுல இருந்து எடுக்கலாம் ப்ரோ. சொல்லுங்க. பார்த்தா ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல வந்து ரியாக்ட் ஆயிட்டு மேல போலாம் ப்ரோ. அதுல வந்து நம்ம சப்போர்ட்டா ரெசிஸ்டன்ஸா? அதுக்கு பேர் சப்போர்ட்டா ரெசிஸ்டன்ஸா? இப்போக்கு வந்து மேல இருந்து கீழ வரும்போது சப்போர்ட் லைன் ப்ரோ. ஓகே. மார்க்கெட் ரியாக்ட் அதாவது இந்த லெவல்ல ரியாக்ட் ஆகலாம்னு சொல்றீங்க, ரைட்? ஆமா ப்ரோ. ஏன்னா அதுல வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்று வந்திருக்கு, டவுன் ட்ரெண்ட் லைன் ஒன்று வந்திருக்கு, அப் ட்ரெண்ட் லைன் இருக்கு. ஸோ அங்கே மார்க்கெட் என்ன இது பண்ணுது அப்படிங்கிறத கேன்சல் கன்ஃபர்மேஷன் கொடுத்து அப்புறம் நம்ம பையன் எல்லாம் பார்த்துக்கலாம் ப்ரோ. ஓகே, தட்ஸ் குட், சூப்பர். என்ன பண்ணலாம்? ரன் பண்ணலாமா ஆர்டர் எடுக்கலாமா? இல்ல ப்ரோ, இப்போக்கு கன்ஃபார்ம் பண்ண எடுக்க முடியாது ப்ரோ. கொஞ்சம் ரன் பண்ணலாம் ப்ரோ. என்ன பண்ணலாம்? கமான். சர்ச்சஸ் நடந்துருக்கு, என்ன பண்ணலாம்? சர்ச்சஸ் நடந்துருக்கு ப்ரோ. என்ன பண்ணலாம்? ரீடெஸ்ட் எடுத்தா தான் ப்ரோ நம்ம இது பண்ண முடியும். நான் அட்டெண்ட் பண்ணா ரீடெஸ்ட் எடுக்கணும் ப்ரோ. அத கொஞ்சம் ரன் பண்ணுங்க ப்ரோ. ரீடெஸ்ட் எடுக்கணுமா? எதுக்கு ரீடெஸ்ட் எடுக்கணும்? மார்க்கெட் டம்ப் ஆயிருக்கு. இந்த லெவல்ல மார்க்கெட் மேல போகுதுன்னு சொல்றீங்க. ஆர்டர் ஸ்பேஸ் பண்ணனும். கேண்டல்ல பார்த்து பெக்கிவ ஷூட் இது வந்துருக்கு ப்ரோ. கேண்டல்ஸை பார்த்து இப்போ பை எடுக்கலாம்னு நினைக்கிறா ப்ரோ. பையிங் சிக்னல் கிடைச்சிருக்கான்னு கேட்குறேன். கிடைச்சிருக்கு ப்ரோ. பைக்கு கிடைச்சிருக்கு ப்ரோ. எப்படி? ஆனால் இது மாதிரி பைக் கேண்டல்ஸ் மாதிரி கிரீன் கேண்டில் இது பண்ணி ஆனால் ப்ரீவியஸ் பையை உடச்சிட்டு மேலே போகணும். அந்த இருக்குல்ல ப்ரோ, அந்த மைனஸ் சப்போர்ட்டில் இருந்த மைனஸ் உடச்சிட்டு மேலே போய் க்ளோஸ் ஆனதுன்னா நம்ம பை எடுக்கலாம் ப்ரோ. இது மாதிரி நான் ஒரு வாட்டி மாட்டிக்கிட்டேன் ப்ரோ. செக் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இப்போ சொல்லுங்க. இப்போ எடுக்கலாம் ப்ரோ. இப்போ பை எடுக்கலாம் ப்ரோ. பை எடுக்கலாமா? பை எடுக்கலாம் ப்ரோ. ஸ்டாப் லாஸ் எங்க? இதுக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவல் சப்போர்ட் லெவல் கீழே வைக்கலாம் ப்ரோ. கரெக்ட் தான் ப்ரோ. டார்கெட் 1 டார்கெட் மேல ஒரு சப்போர்ட் லெவல்ல வைக்கலாம் ப்ரோ. மேல ரெசிஸ்டன்ஸ் டார்கெட் 1 டார்கெட் 1 அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் ப்ரோ. அதான் ப்ரோ. சரி, ரன் பண்ணுவோமா? ரன் பண்ணலாம். ஆர் யூ ஷூர்? ஷூர். ஸ்டாப் லாஸ். ஓகே, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இன்னொரு சான்ஸ் இல்லை. இப்போ சொல்லுங்க. இப்போ அனலைஸ் பண்றதுல என்ன வருது? இப்போ எனக்கு அப் ட்ரெண்ட் ஆகும்னா என்ன நடக்கும்? அப்புறம்னா இந்த ப்ரீவியஸ் இந்த இதுக்குள்ள ப்ரோ அந்த மைனஸ் சப்போர்ட்ல பிரேக் பண்ணி மேலே போனதான் ப்ரோ நம்ம பை எடுக்கணும். அந்த லெவல்ல இந்த பிரேக் பண்ணா பை எடுக்கலாம், ரைட்? ரைட். எனக்கு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிருச்சு. ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிருச்சு. ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிருச்சு. ஆனா வேற என்ன நடக்கல? சப்போர்ட் லெவல்ல பிரேக் பண்ணல. சப்போர்ட் லெவல்ல பிரேக் பண்ணல. கரெக்ட் ப்ரோ. அப்புறம் ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷனும் நல்ல ஒரு கிளியரான கேண்டில் ப்ரோ. ரெண்டு ஓகே இது வந்து அது வந்து ப்ரோ. என்ன பண்ணலாம்? இப்போ வந்து அந்த அந்த மைனர் லெவலில் இதை அந்த மைனர் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பிரேக் பண்ணிட்டு மேலே போனுச்சுன்னா பை எடுக்கலாம் ப்ரோ.
மார்க்கெட் ரன் பண்ண ப்ரோ. ஓகே ப்ரோ, இப்போ எடுக்கலாம். எடுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். இல்ல ப்ரோ, அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல க்ளோஸ் பண்ணணும், மேல போய் க்ளோஸ் பண்ணணும் ப்ரோ. இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ வந்து பை எடுக்கலாம் ப்ரோ. ஆனா வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கு ப்ரோ. ட்ரெண்ட் லைனை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே தான் எடுக்கலாம் ப்ரோ. ட்ரெண்ட் லைன் இருக்கு. ஆனா நான் ஒரு விஷயம் சொல்லிட்டேன், சப்போர்ட்ல ஒரு உடைச்சா தானே மார்க்கெட் கீழே போற ப்ராபபிலிட்டி இருக்கு. ஆமா ப்ரோ. இப்போ என்ன நடக்கலாம்? மேல க்ளோஸ் பண்ணிருக்கு அப்படின்னா பை எடுக்கலாம் ப்ரோ. க்ளோஸ் பண்ணிருக்குல, பை எடுக்கலாமா? ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கலாம்? ஸ்டாப் லாஸ் அந்த சப்போர்ட்ல வெளியே வைக்கலாம் ப்ரோ. இல்லை கீழே வச்சாலும் வைக்கலாம் ப்ரோ. நான் ரிஸ்க் அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்கும். இது வைக்கலாமா இதுக்கு கீழே வைப்போமா? அதை வச்சா ஓகே தான் ப்ரோ. சப்போர்ட் லைன் கீழே ஏற்கனவே தான் கரெக்ட் ப்ரோ. அது கீழே தான் ப்ரோ. டார்கெட்டுக்கும் ஸ்டாப் லாஸும் ஹெவியா இருக்கு. ஹெவியா இருக்கு ப்ரோ. என்ன பண்ணலாம்? இல்ல அந்த சப்போர்ட் இருக்குல்ல ப்ரோ, மைனஸ் சப்போர்ட் லெவல் இருக்கு ப்ரோ. அதெல்லாம் வைக்கலாம் ப்ரோ. இல்லையா? கொண்டு போய் அந்த இடத்துல வைக்கலாம். சரி யா இன்னைக்கு ஒன்று வருதா? ஓகே. நெக்ஸ்ட் மார்க்கெட் என்னோட வரணும் ப்ரோ. செகண்ட் வந்து அந்த ட்ரெண்ட் லைன் கொண்டு வரலாம் ப்ரோ. செகண்ட் டாஸ் அச்சோ பொறுமை 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 பொறுமை. ஸ்டாப் லாஸ் வச்சிட்டீங்க, டார்கெட் வச்சிட்டீங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? பேஷன்ஸா இருக்கணும் ப்ரோ. பொறுமையா இருக்கணும். என்ன மிஸ்டேக் பண்ணுனீங்கங்கறத லேர்ன் பண்ணிக்கணும். அதான் சிம்பிள். ஓகே, இன்னொரு என்ட்ரி போடலாமா? ஆமா ப்ரோ, நம்ம புல்லி சிங்கிள்ஸ் இருக்கு ப்ரோ. ஓகே, அது ஒரு என்ட்ரி போடலாம் ப்ரோ. போலாம். பைக் சேம் ஸ்டாப் லாஸ் சேம் என்ட்ரியா? ஆமா. 2% ரிஸ்க் எடுக்கீங்க. ஆல்ரெடி 1% அவுட். எனக்கு ஒரு டவுட். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா என்ட்ரி எடுக்கிறோம்ல, அது இதோட ஜாயிண்ட் ஆகுமா இல்ல தனி என்ட்ரி ஆகுமா? அது தனி என்ட்ரி. ஃபாரெக்ஸ்ல அப்படிதான் விடுமா ப்ரோ? ஆமா ஆமா. இல்ல கிரிப்டோ சைடுல எப்படி எடுத்தோமா ஒரே மாதிரி தான் என்ட்ரி ஆகுது ஒரே இதுல. இதுல அப்படி கிடையாது. என்ட்ரி தனியா விழுக மாட்டேங்குது. இதுல தனியா என்ட்ரி விழும். ஓகே ஓகே, அதான் கேட்டேன். நான் அதுல எடுக்கும்போது ஒட்டுக்க மெர்ஜ் ஆயிருது ரெண்டுமே. இந்த ட்ரெண்ட் லைன் நல்லா சப்போர்ட்டா ரியாக்ட் ஆகிருக்கும். சப்போர்ட்டா ரியாக்ட் ஆகுதா ரெசிஸ்டன்ஸா ரியாக்ட் ஆகுதா? ஐயோ, ரெசிஸ்டன்ஸா ரியாக்ட் ஆகுது. கரெக்டாவே இருக்கு. கரெக்ட்டா லைன் டச் டார்கெட் ஒன்னு ஹிட் ரெண்டு ஆர்டர்லயுமே. ஆமா. சோ 2% சக்சஸ் பண்ணிட்டீங்க. பாத்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை கண்டினியூ பண்ணி தான் போயிட்டு இருக்கு. நான் ஒரு கான்செப்ட் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இந்த ட்ரெண்ட் லைனை கண்டினியூஷன் பண்ணி தான் போயிட்டு இருக்கு, பாத்தீங்களா இல்லையா? ஆமாம். அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிட்டு மேல ஐ போயிருக்கும் ப்ரோ. புரியுது ப்ரோ? அந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல, இப்ப அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேல போயிருச்சுனா அப் ட்ரெண்ட் இருக்கான்னு ஹை நல்லா போயிடும். அப் ட்ரெண்ட் ஃபுல்லா போயிடும். ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணும்.
பிரேக் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். பிரேக் ஆகலையா? இன்னும் நம்மளோட என்ட்ரி ஹிட் ஆகல. நல்ல மேனிபுலேஷன் இந்த இடத்துல ஆகுது பாத்தீங்களா? ப்ரோ ஃபர்ஸ்ட் டார்கெட் ஹிட் ஆவறப்ப நம்ம ஆர்டர் க்ளோஸ் பண்ணிக்கலாம்ல? அது உங்களோட விருப்பம். 1:2 தான் பெஸ்ட். ஏன்னா இப்ப இது டே கேண்டில்னால இது ஒரு எப்படி ஒரு 10 நாள் பே ஆயிருச்சு. 10 நாளைக்கு மேல போயிருச்சு பே. பட் ப்ராஃபிட் உங்களுக்கு 10 நாள் மேலே போயிருச்சு. நிறைய ப்ராஃபிட்ல உங்களுக்கு. ஓகே ஓகே. இல்ல அந்த 10 நாள் வெயிட் பண்றது அங்க இது பண்ணிட்டு திருப்பி கீழ இறங்கும்போது அங்க ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். அது உங்களோட விருப்பம் ப்ரோ. அது உங்களோட விருப்பம். நீங்க எப்ப என்ட்ரி எடுக்க சொல்றீங்க அப்ப உங்களோட டர்ன் வர நீங்க என்ட்ரி எடுங்க. அவரோட டர்ன் அவர் என்ட்ரி எடுத்துட்டாப்ல. நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் யாரும். இல்ல நான் சொல்றேன். நான் என்ன சொல்லிருக்கேன் உங்ககிட்ட? we will be doing the swing trade only. பட் ஸ்கால்பிங் வேணா அந்த டைம் ஃப்ரேமுக்கு போயிட்டு நீங்க என்ட்ரி எடுக்கலாம். ஓ டெய்லி எடுக்கறதா ஸ்விங் எடுக்கறாரு. அவர் 4 நாள் இல்ல 5 நாள் இல்ல வெயிட் பண்றேன்னு சொல்லி எடுக்கறாரு. ஒரு வாரம் 10 நாளுக்குள்ள வெயிட் பண்ணி ஆகணும். ஆமா ஸ்விங்னா அவ்வளவுதான். அதே மாதிரி ஸ்டாப் லாஸும் அதிகம் ப்ரோ. 100 பைப்ஸ் வருது ப்ரோ. ப்ராஃபிட் 400 பைப்ஸ் ப்ரோ. ஆமா ப்ரோ. ஓகே தானே? கண்டிப்பா ஓகே தான். நல்ல ப்ராஃபிட் தானே? ஆமா. அதாவது ஏன் ப்ரோ ரன் பண்ணல? 600 பைப்ஸ்ங்க ப்ராஃபிட். 600 1200 பைப்ஸ். அதாவது 12% for the 10 days. Picture two trades only. 2 trades for 12%. 10 நாள். 10 நாளா என்னது ஒரு மாசமா தான் சரி. It will be percentage. உங்களுக்கான percentage உங்களுக்கு கிடைச்சிச்சு அவ்வளவுதான். என்ன ப்ரோ? சிம்பிள். சோ ஃபர்ஸ்ட் ட்ரேட் லாஸ் ஆனாலும் அந்த கான்ஃபிடன்ஸ் விடாம எடுத்தீங்க பாத்தீங்களா? ஆமா ப்ரோ. That's good. Great. Please cheer up all. Thank you. அந்த லாஸ் பண்ணிட்டோமே இந்த டிப்ரெஷன் ஆகாம ரிவெஞ்சுக்கு போகாம ப்ரோ ஆனா இது ரிவெஞ்ச் ட்ரேட் மாதிரி இருக்குல? இது ரிவெஞ்ச் ட்ரேட் மாதிரி இல்ல? ரிவெஞ்ச் ட்ரேட் அப்ரோட்டிங்க? ஆமா. இல்ல ப்ரோ. கேண்டில்ல கால்குலேஷன் பண்ணும்போது டே கேண்டில் ப்ரோ. சோ 1 or 2 days வெயிட் பண்ணனும் ப்ரோ. அதுக்கு அப்புறம் நம்ம கண்ட்ரோல் மீட்டிங் கனவுல எடுக்கறோம். மார்க்கெட் வேகமா ரன் ஆகுறதுனால உங்களுக்கு தெரியல ப்ரோ. வேணா கேண்டில் வந்து 3 இல்ல 4 கேண்டில் போது 4 days வெயிட் பண்ணனும்ல ப்ரோ. அப்படிதான். குட். சூப்பர் நைஸ்.